நான் வேற தனியாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணுமா? சவுண்டு கேட்டிங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஸோ ப்ரௌட். இல்லை நம்ம ஊர் பொண்ணுங்கப்பா, நம்ம ஊர் பொண்ணுங்க அவங்களே ரேப் பண்ணுறாங்க, அவங்களே கொரியோகிராஃப் பண்ணுறாங்க. ஃபேண்டாஸ்டிக். ஐம் ஸோ த்ரில் டு நோ திஸ். எங்கெங்க பிடிச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பிடிச்சேன்றாங்க. இன்ஸ்டாகிராம் இஸ் ஓப்பனிங் பிக் வேர்ல்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ப்ரௌட். ஒய்ஃப் வந்து நிறைய மியூசிக் வந்து தேடி இந்தியன் மியூசிக்காக தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க தமிழில் அவ்வளோ ரேப்பர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா. ஷி வில் இன்ட்ரடியூஸ் மீ டு லாட் ஆஃப் நியூ மியூசிக். ட்ரூ, லைக் ஐ ஹவ் இன்ட்ரடியூஸ் யூ கைஸ் டு மை ஒய்ஃப் நினைக்கிறேன். அவங்க ஒரு பெரிய கேங் இருக்காங்க. ஸோ ப்ரௌட். அண்ட் ஜீவா, ஃபேண்டாஸ்டிக். ஏய் தேங்க்ஸ் மேன். எல்லாம் இவங்களோட டேலண்ட் தான், நான் ஒன்றும் பண்ணல. இவங்க சும்மா வந்தாங்க அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. ஒன் ஸ்டார்டட் rapping, ஒன் இஸ் டான்சிங். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் த எல்லா டேலண்ட்டும் இருக்கு. லைக் நாங்களாம் வந்து நம்மளாம் கொஞ்சம் லிப் சிங்கிங் தானே. ஸோ பட் கொஞ்சம் வியப்பாக இருந்தது வென் ஐ சா ஆக்டும் பண்ணுறாங்க, தே ரேப், தே சிங் அண்ட் ஆல்சோ தே ஹேவ் ஸோ மச் ஆஃப் மியூசிக் நாலேஜ். அண்ட் ஐம் ஷுர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்துருக்கணும். பிகாஸ் தேர் த ஒன் எங்களை நம்பி தே ஹவ் சென்ட் தெம் அண்ட் நிச்சயமாக டு nurture them and also in the camera lights and the sense for sure. Last 15-20 years we've been doing the same stuff. So and what all techniques நம்ம வந்து விட்டோமோ அதை வந்து we are just teaching the hacks. Bro, over to you bro. Yeah. இல்லை எவ்ரி டைம் பீப்புள் காஸ்ட் இல்லை இந்த சார் நான் நடிக்கணும், நான் எங்கே போய் அப்ரோச் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. இல்லாட்டி நான் தனியாக மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன், நான் யாரை அப்ரோச் பண்ணணும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவோம், இல்லாட்டி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சு விடுவோம். பட் நவ் ஐ ஹேவ் அன் அட்ரஸ், க்ளீனாக பாயிண்ட் பண்ணி அங்கே அனுப்பிச்சு விடலாம். தேங்க்யூ. பிகாஸ் தெர் இஸ் சோ மச் டேலண்ட். எல்லாரும் வீட்டில் பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு 15 வயசு பையனால எல்லாமே பண்ண முடியும் சிஸ்டமில் உட்காந்துட்டு. லைக் அனிருத் யூ ஹவ் சீன் அஸ் அ சைல்டு ஹி ஸ்டார்டட் பிளேயிங். ஸோ அப்படி நிறைய டேலண்ட் இருக்கு. அண்ட் ஐ நோ சோ மெனி பீப்புள் ஆல்ரெடி ஹூ பீன் ஆஸ்கிங் மீ, நான் யாரை போய் அப்ரோச் பண்ணணும் சார், நான் எப்படி போகிறதுன்னு. So I think the best what you've done is fantastic. I think that's the idea. Uncle கிட்ட இருந்து சௌத்ரி சார் கிட்ட இருந்து I think it's come to you also நினைக்கிறேன். அவர் எப்பவுமே ப்ரௌடா சொல்லுங்க, பார்த்து செலவு பண்ணுடா அப்படின்றாரு. கரெக்ட். காசு எடுக்கணும்ல. So so good. ரைட்டான டேலண்ட் மேல நீ இன்வெஸ்ட் பண்ணு. ஸோ நிச்சயமா அது வந்து அதுதான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஹஸ் பின் அப் டு அண்ட் சேம் டெக்னிக் வித் a different name. நைஸ். இந்த நேம் சொல்லும் போது நான் ஃபர்ஸ்ட் இந்த டெஃப் ஃப்ராக்ஸ் பயங்கர ஸ்டைலா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ நீ செவிட்டு தவளைன்னு சொன்னல, அங்க வந்து பச்சைக்கன்னு ஒட்டிக்கிச்சு. அப்போதான் அது நம்ம ஊர் பிராண்டா இருக்கு. ஸோ தட் வே ஆல்சோ ஐ திங்க் யூ காட் அ நைஸ் நேம் டு செல் இட் அக்ராஸ். தேங்க்யூ. அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ கைஸ். சீக்கிரமா உங்களுடைய ஒரு பெரிய கான்சர்ட்ல டிக்கெட்டுக்காக நாங்கெல்லாம் சண்டை போடுற அளவுக்கு நீங்க வரணும்னு நான். That's the idea bro. That's the idea. All the best. So this is the first slate. So first slate na, so அவங்க they're also getting used to the camera, they're also getting used to the mic and everything. க்ரூம் பண்ற ஒரு ஆள் வேணும் எப்பவுமே. all of us நம்மளே ஆரம்பிக்கும் போது நமக்கு எப்படி நிக்கணும்னு தெரியாது, எப்படி சிரிக்கணும்னு தெரியாது, how you face the camera தெரியாது. பட் இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் அந்த கேமராவோட தான் பிறக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளவு நாள் ஆகாது, அவங்க சீக்கிரமா அதை கத்துக்குவாங்க. and I'm sure you will be polished so much more better and you already talented with the good guidance. நம்ம ஊர்ல இருந்து ஒரு கே இண்டஸ்ட்ரி வர்ற மாதிரி இவங்க அதான் கே பாப் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா வரணும். கே பாப் மாதிரி தா பாப், தமிழ் பாப். சோ தா பாப் இல்ல சந்தோஷ் சொன்னார் இல்லையா, தட் யூ நோ யூ நீட் டேலண்ட் ஹியர், வேற ஒரு செப்பரேட் இண்டஸ்ட்ரியாவே இங்க இருக்க முடியுங்கிறது. I think it's the best time to start that. Yes, because we have our own culture. Yes. There's so much we can talk about. Like Enjami வந்து spoke about our culture. நம்மளோட தாத்தா பாட்டி பத்தி பேசின மாதிரி நம்ம கிட்ட we have a lot of stories to say. We have our own style. True. So adellame we have to bring it out to the world. That's the idea. Everybody has a story and everybody has a style. So அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா. And ஜீவா பத்தி நான் சொல்லணும். நான் இண்டஸ்ட்ரிக்கு புதுசா வரும்போது நம்ம புதுசா ஒரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணோம்னா நம்ம பசங்க எல்லாரையும் பார்ப்போம்ல, கிளாஸ்ல ஒரு ஃபேஸா பார்த்துக்கிட்டே வருவோம். அதுல சில மூஞ்சிக்கு மட்டும் கண்டிப்பா இவன் நம்ம ஃப்ரெண்டா இருப்பான்னு நமக்கு தோணும். ஜீவா அந்த மாதிரி ஆளு. மனுஷா எப்படி கிளாஸ் கட் அடிக்கணும், எப்படி வாத்தியார்ட்ட மாட்டிக்காம இருக்கணும், ஸ்பெஷல் நோட்ஸ் எங்க கிடைக்கும், இதெல்லாம் ஜீவாட்ட கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஐ திங்க் ஃப்ரம் தி பிகினிங். தேங்க்யூ. அண்ட் such a great good actor. நான் ராமுக்கு உங்களுக்கு அவார்ட் நாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். பியூட்டிஃபுல் மொமெண்ட் அது. ஆக்சுவலி நான் வந்து ஏதோ ஒரு பொறின்னு சொல்லி ஒரு பயங்கரமான காவியத்தை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அமீர் சார் வந்து கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி சைப்ரஸ்ல அவார்டு இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு, வந்துருங்க அப்படின்னு. நான் சொன்னேன் சார் ஷூட்டிங் இருக்கு சார் அப்படின்னு. சரி ஓகே நான் கார்த்தியை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் ஆன் மை பிஹாஃப் ஆக்சுவலி கார்த்தி தான் வாங்கினார் இந்த ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு ஒன்று வாங்கினா. ஸோ தேங்க்ஸ் கார்த்தி, தேங்க்ஸ் ஃபார் இப்போ இந்த மேடையை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். இல்லை ஐ வாண்ட் டு சே தட் யூ நோ a good talent is recognized all over the world. ஸோ நல்ல டேலண்டாக இருக்கும்போது எங்கே இருந்தாலும் பீப்புள் பிக் இட் அப். அண்ட் சந்தோஷா சொன்ன மாதிரி
இன்கேஸ் டிலே ஆகுதுன்னா வருத்தப்பட்டுறாதீங்க. வாட் எவர் ஹார்ட் ஒர்க் யூ டூயிங் அது சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி. It will pay back, it will connect, it will come back true. So all the best. All the best. And Ravi sir, how was the initiative? எப்படி இருந்தது? Few words. எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க. இல்லை சார், மெலடி அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் டீம் கலக்குறாங்க. இன்றைக்கி வந்து உண்மையாகவே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வர்றதுன்றது வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எவர். ஏன்னா இட்ஸ் அ குவிக் வே டு என்டர், இட்ஸ் அ குவிக் வே டு கோ டு த டாப் மோஸ்ட். நான் கூட பார்ப்பேன், உங்களை மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நம்ம ஃபாலோவர்ஸ் பார்ப்பேன் 1.5 மில்லியன் இருக்கும். நீங்கள் பார்த்தா 11.5 மில்லியன். நான் ரீசெக் கூட பண்ணி பார்ப்பேன், சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பிடிச்சி போகுது. அந்தளவுக்கு ஒரு கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுது, எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு. இது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மென்டார் கிடச்சிருக்கிறது, இட்ஸ் அ பிக் கிஃப்ட். எப்படி வந்து அவருக்கு ஒரு மென்டார் கிடைச்சாரோ அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு மென்டார் கிடைச்சிருக்காரு. நீங்கள் என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட், எப்படி வந்து இப்போது ஜெயம், ரவி, ஜீவா, ஜாமி எடுத்துக்கோங்களேன், ஜே எங்களுக்குள்ளே இல்லாத ஜெலசி தான். அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃபெலோ என்டர்டெய்னர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே எல்லோரும் ஒரே இண்டஸ்ட்ரி தான். ஸோ ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக், தட்ஸ் ஆல். ஷேர் யுவர் ஐடியாஸ். அண்ட் ஈஸியாக நீங்கள் நினச்சா, இந்த குரூப் நினச்சா பார்க்கும்போது அந்த வைப் நமக்கு வருது, எங்கேயோ போகலாம். அண்ட் நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கோம், அவங்க எல்லாம் அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜீவா வந்து ஜீவாக்கு வந்து நீ சொன்னால் தான் நல்லாயிருக்கும் குவார்ட்ரு, நான் சொன்னேன். ஜீவாக்கு வந்து ஃபேன்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் எப்போவுமே இருப்போம். கார்த்தி சொன்ன மாதிரி இந்த பையன் யாரா நமக்கு ஃப்ரெண்டாவான்னு நினைக்கும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு ரயில் ஸ்நேகத்தில் ஆரம்பிச்சது. ஜெயம் ஷூட்டிங் அப்போ தான் அவர் படமும் முதல் படம். அவருக்கும் ட்ரெயினில் தான் ஷூட்டு, மாற்றி ட்ரெயினில் ஷூட் பண்ணிகிட்ருப்போம். எங்களுடைய நட்பு ட்ரெயின் ஸ்நேகமாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல நெய்பராக இருக்கோம், நல்ல ஃப்ரெண்டாக இருக்கோம், ஒரு ஃபேமிலியாக இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜீவா எப்படிப்பட்டால்னா, திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், மச்சி நான் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது, என்னால் போக முடியல அப்படின்னு. ஐயோ என்னடாச்சு, அது விட்ரு, நீ போயிட்டு வரியா அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா. நான் கூட காமெடி பண்ணாதரா, என்னடா சொல்கிறேன், சத்தியமாக தான் கேட்குறேன் அப்படின்னா. சரி மச்சி நான் போகிறேன் அப்படின்னு போனேன். அங்கே போனால் அங்கே விளக்கேற்றுறவரும் வரல. உடனே என்ன கூப்பிட்டு, சார் நீங்கள் தான் விளக்கும் ஏற்றணும் அப்படின்னாங்க. என்னையா 2 வேலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி தான் நான் உண்மையாக நினச்சேன், இந்த கம்பெனி எப்படியாவது நல்லா வரணும். ஏன்னா ஜீவா வர வேண்டியது, அவனை தவிர நான் வந்துட்டேன். விளக்கு வேறு யாரோ ஒருத்தர் ஏற்ற வேண்டியது, என்ன ஏற்ற வச்சுட்டாங்க. எப்படியாவது இந்த கம்பெனி நல்லா வந்துரும்பா இல்லை என்ன தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி டெஃப் ராக்ஸுக்கும் ஃபோன் பண்ணா, மச்சி நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் டெஃப் ராக்ஸ்னு. என்னடா நீ போக முடியாது அதுக்கு, ஏன்னா இந்த மாதிரி தான் வேலைகள் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து ஃபேமிலி தான், வேறு என்ன சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்காரு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ். மனசார வந்து பாராட்டுறேன், இந்த மனசார வந்து வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி.